Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல intermittent fasting 10 to 13 kg இந்த லாக்டவுன் பீரியட்ல நான் வந்து கம்மி பண்ணேன். அதுல வந்து நான் என்ன டயட் வந்து ஃபாலோ பண்ணேன்றத அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி intermittent fastingனா என்னன்னு தெரியாம இருக்கவங்களுக்கு வந்து தெரிஞ்சிக்கிறதுக்கு வந்து ஒரு லைட்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிறேன். இது வந்து ஒரு வகையான ஃபாஸ்டிங் தான். இதுல வந்து ஒரு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இதுல வந்து நான் எல்லாராலயும் ஃபாலோ பண்ணக்கூடிய 16 இதுலயே வந்து 8 இருக்கு. 14:10 இந்த மாதிரி கூட நிறைய இது இருக்கு. இதுல நான் ஃபாலோ பண்ணது வந்து 16:8 தான். நான் ஸ்டார்டிங்ல நான் வந்து பண்ணது வந்து 14:10 அதான் பண்ணேன். ஏன்னா 14:10ன்றது வந்து நம்ம 14 ஹவர்ஸ் வந்து நம்ம வந்து ஃபாஸ்டிங்ல இருக்கணும், 10 ஹவர்ஸ் வந்து சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி வந்து பிகினிங்கை நீங்கள் பண்ணுறப்போ நீங்கள் வந்து 14:10 அதை நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் பழகினதுக்கப்புறம் நீங்கள் 16:8 வந்து பண்ணிக்கலாம். 8 அப்படின்னா என்னன்னா 16 ஹவர்ஸ் வந்து நம்ம ஃபாஸ்டிங்கில் இருக்கணும், 8 ஹவர்ஸ் தான் வந்து சாப்பிடணும். 8 ஹவர்ஸ் வந்து நீங்கள் என்னன்னாலும் வந்து ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து பேலன்ஸ் டயட்டாக நீங்கள் வந்து அதை பிரித்து வந்து ஒரு 4 மீலா இல்லை 3 மீலா கூட நம்ம வந்து பிரித்து வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆனால் வந்து ஹெல்த்தியான ஃபுட்டாக வந்து சாப்பிடணும். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் பேலன்ஸாக எல்லாமே இருக்க மாதிரி இருக்கணும். ப்ரோட்டீன் இருக்கணும், அப்புறமேல ஃபைபர் இருக்கணும், அப்புறம் நமக்கு கார்போஹைட்ரேட் வந்து லைட்டாக இருக்க மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி வந்து நம்ம பார்த்துக்கணும். பிகினிங் பண்ணுறவங்களுக்கு வந்து 14:10 நான் சொன்னேன்ல, இதில் வந்து 10 ஹவர்ஸ் வந்து அவங்க சாப்பிட்ற மாதிரி வந்து வச்சுக்கணும். 10 ஹவர்ஸ் வந்து இதனால நீங்கள் சாப்பிட்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். இதுலேயே வந்து நல்லாவே வெயிட் குறையுதுங்க. பிகினர்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து 8 ஹவர்ஸ் தான்றது ரொம்ப கம்மியான டைம், நம்மளால் எப்படி முடியும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 10 ஹவர்ஸ் வந்து நீங்கள் சாப்பிட்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். என்ன பண்ணுவேன்னா என்னோட வந்து 10 ஹவர்ஸ் தான் நான் வந்து ஸ்டார்டிங் ஒரு 15 டேஸ் கிட்ட வந்து நான் பண்ணேன். 10 ஹவர்ஸ் விண்டோனா என்னன்னா நான் 9 o'clock வந்து மார்னிங் வந்து ஆரம்பிச்சிருவேன். ஈவினிங் வந்து ஒரு 7 o'clock கிட்ட வந்து என்னோட ஈட்டிங் விண்டோ வந்து முடிக்கிற மாதிரி நான் பார்த்துக்குவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஒரு 9 o'clockலேருந்து 5 o'clock கூட நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா நான் வந்து 10 ஹவர்ஸ்னால நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் 8 ஹவர்ஸ் விண்டோ கூட நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு நல்லா இதை விட சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். இப்போ மார்னிங் வந்து ஒரு 7 o'clock நம்ம 6 o'clock 7 o'clock நம்ம எந்திரிச்சா கூட நம்ம அந்த டயத்துக்கு முன்னாடி நம்ம ஈட்டிங் விண்டோக்கு முன்னாடி வந்து நம்ம எந்த இதுவுமே வந்து டீலாம் வந்து குடிக்கக்கூடாது. நீங்கள் பிளாக் டீ குடிக்கலாம், பிளாக் காஃபி குடிக்கலாம், க்ரீன் டீ குடிக்கலாம். ஆனால் நான் வந்து இதெல்லாம் வந்து எதுவுமே குடிக்கல. இப்போ 9 o'clock ஈட்டிங் விண்டோ ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நான் எனக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து ஏதாவது ஒரு 10 கடலை வந்து வறுத்த கடலை வந்து சும்மா வந்து சாப்பிடுவேன். இல்லைனா வந்து ஒரு கொய்யா சாப்பிடுவேன், இல்லைனா தேங்காய் அந்த மாதிரி சாப்பிடுவேன். ஏன்னா காலையில் வந்து நீங்கள் டீ குடிக்கிற மாதிரி ஹேபிட் உள்ளவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் இனிப்பு இல்லாமல் வந்து குடிக்கணும். இனிப்பு இல்லாமல் குடித்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து ஆகும். எந்த இனிப்புமே நீங்கள் சேர்க்கக்கூடாது. மெயினாக நாட்டு சர்க்கரை எந்த இனிப்புனாலும் சேர்க்கறதுனால ப்ராப்ளம் இல்லை, அது வந்து ரொம்பவே நல்லது. ஆனால் என்னென்னா நம்ம அதுலலாம் வந்து நமக்கு எனர்ஜி கிடைக்கும். பார்த்தீங்களா, அந்த ஸ்வீட்லாம் நம்ம சாப்பிட்றப்போ அந்த சுகர் சேர்க்குறப்போ எனர்ஜி கிடைக்கும். அப்போ என்ன பண்ணுவோம்னா நம்ம பாடி வந்து நமக்கு எனர்ஜி கிடைக்கிறப்போ நம்மளோட ஃபேட்டை கரைச்சி நமக்கு எனர்ஜி பண்ணுற வேலையை வந்து அது ஸ்டாப் பண்ணிடும். ஸோ அதனால தான் வந்து மெயினாக டயட், அதுவும் இன்டர்மிட்டன்ட் டயட்டில் இருக்கிறப்போ வந்து சுகர் வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு மெயினான ரீசன் வந்து அதுதான். நமக்கு மெயினான ஏம் என்னன்னா நம்மளோட ஃபேட்டை வந்து கரைய வைக்கணும். கரைய வைக்கிறதுக்கு நம்ம வந்து சுகர் வந்து சேர்த்துட்டோம்னா நம்மளோட அந்த ஃபேட் வந்து கரையிற ப்ராசஸே வந்து நின்றும். ஸோ அதுக்காண்டி தான் வந்து சுகர் வந்து சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து டீ குடிப்பேன். எனக்கு வந்து இந்த இனிப்பு இல்லாமல் டீ குடிக்கிறது வந்து பிடிக்காம தான் நான் வந்து அதை அப்படியே வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா நான் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 10 கடலை சாப்பிட்டுட்டு, ஏன்னா ஒரு சின்ன சைஸ் வந்து பனானா சாப்பிட்டுட்டு வந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன். பனானா வந்து சில பேருக்கு வந்து வெயிட் போடும். எனக்கு சின்ன சைஸ் பனானா சாப்பிட்டா வந்து வெயிட் போடலை. அதனால எது வந்து உங்களுக்கு வந்து வெயிட் போடாதுன்ட்டு உங்களோட பாடி இதை பார்த்து நீங்கள் வந்து அதில் வந்து டயட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஏதாவது ஒரு தோசை, ஏதாவது ராகி தோசை, இந்த மாதிரி ஏதாவது ஸ்ப்ரவுட்ல தோசை இந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் வந்து நல்லா மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு, அப்புறம் வந்து கருவேப்பிலை எல்லாமே நல்லா வந்து ஃபைனாக சாப் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நான் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துட்டு ஒரு கரண்டி மாவில் வந்து எல்லாமே சேர்த்துட்டு நான் ஒரு தோசை இந்த மாதிரி சாப்பிடுவேன். அப்படி சாப்பிட்றப்ப நமக்கு செம்ம ஃபில்லிங்காக இருக்கும், நமக்கு பசிக்கிற ஃபீலே வந்து வராது. சப்போஸ் நான் வந்து இப்போ தோசை சாப்பிடல இன்னைக்கு, மத்தியானம் லஞ்ச் வந்து ஹெவியாக சாப்பிட்டுக்கலான்ற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்னா நல்லா ஸ்ப்ரவுட்ஸ்லேயே வந்து நல்லா முளைக்கட்டின பாசிப்பயிரில் வந்து தேங்காய், அப்புறம் கருவேப்பிலை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்குவேன். அந்த மாதிரி அப்புறமேல ஆல்மண்ட் ஊற வச்சது அதெல்லாம் சேர்த்து வந்து ஒரு சின்ன கப்பில் வந்து சாலட் மாதிரி வந்து சாப்பிட்டுக்குவேன். நம்ம வந்து நினைப்போம் எப்படி சின்னோடு கப்பு எப்படி நமக்கு பத்தும்னு நினைப்போம். ஆனால் நம்மளால் வந்து இதே வந்து இந்த அளவு கூட நம்மளால் அதிகமாக வந்து சாப்பிட முடியாதுங்க. ஃபைபர் நம்ம எப்பயுமே அது வந்து நிறைய ஃபைபர் இருக்குது. ஃபைபர் நம்ம சாப்பிட்றப்போ அது நம்மளோட பிரெயினில் வந்து ஒரு சிக்னல் போயிடும். நம்ம வந்து ஃபைபர் சாப்பிட்றப்போ நமக்கு ஒரு ஃபில்லிங்கான ஒரு ஃபீல் வந்து கொண்டு வந்துடும். அதனால நமக்கு வந்து நிறைய சாப்பிடணும்னு தோணாது. நம்ம கொஞ்சம் சாப்பிட்டாலே வந்து ஃபில்லிங்காகவும் ஆயிரும். மெயினாக உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கிறப்போ நீங்கள் பாசிப்பயிர் அந்த ஸ்ப்ரவுட்ஸில் சாலடில் செஞ்சு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அது நம்ம சாப்பிட்றப்போ நமக்கு வயிறு வந்து ஃபில்லிங்காக இருக்கும் பாருங்கள். நம்ம கண்ட ஸ்நாக்ஸோ இல்லைன்னா எதுவுமே நம்ம சாப்பிடணும், ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், என்ன பலகாரம் சாப்பிடணுன்ற ஆசையே வராது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 1 வீக் வந்து மெயினாக வந்து ஸ்ப்ரவுட்ஸில் வந்து லைட்டாக வந்து சாப்பிட்றதுக்கு வந்து பழகிக்கோங்க.
அதுக்கப்புறம் ஒரு 11 o'clock போல் வந்து லெமன் ஜூஸ் சால்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணி வந்து நான் குடிப்பேன். அப்போ நமக்கு வந்து ஒரு எனர்ஜி கிடைக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து ஏர்லி மார்னிங் வந்து லெமன் ஜூஸ் இஞ்சி அதெல்லாம் வந்து நான் குடிக்க மாட்டேன். ஏன்னா என்னோட உடம்புக்கு வந்து வெறும் வயிற்றுல இந்த மாதிரி ஆசிட் இருக்கிறத சாப்பிட்டா ரொம்ப வயிறுலாம் வந்து ஒரு மாதிரி புண்ணாகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து நான் அதை மாதிரி சாப்பிட மாட்டேன். ஒரு சாப்பிட்டு ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் ஆஃப்டர் வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் தான் குடிக்கிற மாதிரி வந்து வச்சுக்குவேன். நீங்களும் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வயிறில் வந்து புண்ணோ இல்லைனா வாய் புண்ணு அடிக்கடி வர்றவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் இந்த மாதிரி லெமன் ஜூஸ் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. எம்டி ஸ்டமக்கில் வந்து எடுக்காதீங்க. அது வந்து ஓவராக வந்து ஆசிட் அப்படியே உங்கள் வயிறை வந்து அது புண்ணாக்கிரும். ஸோ அதுக்கு தான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து நான் மார்னிங்கில் வந்து ரைஸில் இருக்க மாதிரி ஏதாவது ஒரு தோசையோ இல்லைனா ஏதாவது கார்போஹைட்ரேட் இருக்க மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கிட்டேன்னா நான் ஆஃப்டர்நூனில் வந்து ஏதாவது சப்பாத்தி அப்புறமேல எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டுட்டு நல்லா வந்து அதே ஒரு சப்பாத்தியில் வந்து சேர்ந்த நூடுல்ஸ் மாதிரி வந்து சப்பாத்தி நூடுல்ஸ்லேயே வந்து நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் சேர்ந்த மாதிரி கூட சாப்பிடுவேன். அப்புறமேல ஏதாவது ஒரு பன்னீரில் வந்து ஏதாவது சப்ஜி பண்ணியோ இல்லைனா வந்து என்னென்னா அது பேர் சோயா சங்க்ஸில் அந்த மாதிரி செஞ்சுட்டு நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டுட்டு ஒரு நல்ல பெரிய பவுல் நிறைய சாப்பிடுவேன். சப்பாத்தி வந்து ஒன்றே அதோட வந்து ஆட் பண்ணுற மாதிரி நான் சாப்பிட்டுக்குவேன். இப்போ வந்து ரைஸ் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ரைஸ் வந்து ஒரு பவுல் எடுத்துகிட்டு நல்ல வெஜிடபிள்ஸ் வந்து அதுக்கு 2 மடங்கு இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். அது மாதிரி ப்ரோட்டீனும் நம்ம நிறைய எடுத்துக்கணும். ஒரு கப் இருக்கிற அளவு எடுத்துக்கணும். ஒரு எக்கு அது மாதிரி மார்னிங்கும் ஒரு எக் எடுத்துக்குவேன். ஆஃப்டர்நூனும் வந்து ஒரு எக் வந்து பாயில்டு எடுத்துக்குவேன். இல்லைனா ஆம்லேட் இருந்துச்சுன்னா 1 வந்து எடுக்கிற மாதிரி எடுத்துக்குவேன் மதியானம். மெயினாக வந்து கீரை வந்து நம்ம கண்டிப்பாக நிறையா எடுத்துக்கணும். ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். நம்ம ஏதாவது சத்துக்கள் ஏதாவது விடுபட்டிருந்தா கூட கீரை மூலமாக கிடைக்கிற நமக்கு சத்து வந்து அது வந்து எல்லாத்தையும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடும். அதனால கீரையை வந்து கண்டிப்பாக உங்களோட டயட்டில் வந்து சேர்த்துக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. மெயினாக ப்ரோட்டீன் அந்த ஃபைபர் நீங்கள் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டாலே உங்களுக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு ஒரு மாதிரி பசி எடுக்கிற மாதிரி இல்லைனா ஏதாவது ஒன்று சாப்பிட்ணும் மாதிரி ஒரு ஆசையோ இல்லைனா வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் மாதிரி அந்த திங்கிங்கே உங்களுக்கு வந்து வராது. எப்பவுமே உங்களுக்கு வயிறு வந்து ஒரு ஃபுல்ஃபில்லான மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஒரு டயட் எடுக்கிறோம், நம்ம வந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கோம், என்னோட இவ்வளோ கம்மியாக சாப்பிட்றோன்ற ஃபீலே வராது. ஒரு சப்பாத்தியா எப்படா பார்த்தோம் இந்த மாதிரி உங்களுக்கு தோணவே தோணாது. உங்களுக்கு வந்து அதே உங்களால் சாப்பிட முடியாது. அதிலே உங்களுக்கு வயிறு வந்து ஃபுல்லான மாதிரி இருக்கும். அதனால நான் வந்து தயிர் ஊற்றி சாதத்தில் வந்து சாப்பிட மாட்டேன். பட்டர் மில்க் வந்து கலந்துட்டு அதில் கறி லீவ்ஸ் கொஞ்சம் போல் ஒரு கைப்பிடி போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் போல் உப்பு போட்டு கொஞ்சம் ஜீரகப்பொடி போட்டு அதை வந்து குடிச்சுக்குவேன். அதுவும் வந்து நமக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் பால் சம்மந்தமானது பாலாக வந்து அப்படியே குடிக்காதுங்க. பாலாக குடிக்கிறப்போ எனக்கு வெயிட் லாஸ் வந்து கொஞ்சம் அந்தளவு ஆகிற மாதிரி இல்லை. கைக்கெலாம் வந்து ரொம்பவே வந்து ஃபேட் இருக்க மாதிரியே இருந்துச்சு. ஸோ வெயிட் லாஸ் பண்ணுன்றப்போ நீங்கள் சுகர் எப்படி அவாய்ட் பண்ணுறீங்களோ அது மாதிரி பாலாக வந்து சேர்த்துக்காமல் நீங்கள் மோராக சேர்த்துக்கலாம். அப்புறம் சீஸு பன்னீர் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சில பேரோட டயட்டில் வந்து அதெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனால் உங்கள் உடம்பு வந்து பார்த்துக்கோங்க. எனக்கு இதெல்லாம் வந்து சீஸு பன்னீர் இதெல்லாம் சாப்பிட்றப்போ வெயிட் வந்து வைக்கல. ஸோ அதுக்கான அந்த மாதிரி வந்து சாப்பிட்டுக்கிட்டேன். இப்போ வந்து ஈவினிங் நம்ம வந்து பட்டர் மில்க் குடித்தாலே நமக்கு வந்து ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்க மாதிரி இருக்கும். வந்து நம்ம கருவேப்பிலாம் போட்டு நம்ம அரைச்சி குடிக்கிறப்போ நமக்கு வந்து ஒரு பசியே எடுக்காத மாதிரி தான் இருக்கும். ஈவினிங் தோணுச்சுன்னா தான் உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போது தோணுச்சுன்னா அதாவது ஒரு குக்கும்பர் ஏதாவது வந்து சாப்பிட்டுக்குவேன். அப்போ கொண்டு நமக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்னே அது ஒரு தோணவே தோணாது. அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு இப்போ நான் சென்னையில் வந்து ஏதாவது ஒரு கிரேவியோ ப்ரோட்டீனில் வந்து ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஏதாவது பன்னீரில் கிரேவி மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு நான் வெறுமனே வந்து அதாவது ஒரு பொரி ஏதாவது மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து அப்படியே வந்து சாப்பிட்ற மாதிரி வந்து ஈவினிங் ஒரு சென்னாலாம் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 6க்குள்ளே சாப்பிட்ற மாதிரி வச்சுருவேன். வெறுமனே வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் நைட் நான் எடுத்துக்க போகிறேன், ஈவினிங் எடுத்துக்க போகிறேன் அப்புறமா இருந்துச்சுன்னா நான் ஒரு 6:30 கிட்ட வந்து எடுத்துக்குவேன். அது மாதிரி ஈவினிங் வந்து சில பேர் வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்குவாங்க. நான் மத்தியானம் வந்து ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டா ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்டுக்குவேன். இப்போ மத்தியானம் கொஞ்சம் எனக்கு ஒரு பசி இருக்கிற மாதிரி லைட்டாக தான் சாப்பிட்ருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டயத்தில் வந்து நான் ஈவினிங் வந்து கொஞ்சம் ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி வந்து எடுத்துக்குவேன். ஏதாவது சோயா சங்க்ஸில் வந்து கிரேவி மாதிரி இல்லைனா வந்து ஏதாவது பன்னீர் கிரேவி மாதிரி ஏதாவது நான்வெஜ் இருந்துச்சுன்னா நான்வெஜ் இது மாதிரி. ஆக்சுவலாக என்னோட வெயிட்டுக்கு வந்து எவ்வளோ ப்ரோட்டீன் தேவை, அப்புறம் எவ்வளோ ஃபைபர் தேவை, எவ்வளோ கார்போஹைட்ரேட் தேவை, அந்த மாதிரி எல்லாமே நான் பார்த்துட்டு 3மே வந்து நமக்கு ஈக்குவலாக வந்து பேலன்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்கா, ஃபைபரும் இருக்கா, அந்த மாதிரி எல்லாமே பார்த்துட்டு அது தந்தப்போ தான் நான் சாப்பிட்ற மாதிரி வந்து வச்சுக்கிட்டேன். அந்த மாதிரி பண்ணுறப்போ ஈவினிங் வந்து எனக்கு ப்ரோட்டீன் எடுத்துக்கிறதுனால வந்து வெயிட் லாஸ்க்குலாம் ரொம்ப வந்து அது கஷ்டமாலாம் இல்லை, நல்லா தான் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் ரொம்ப கம்மியாக நான் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் சில சமயம் நான் சாப்பிட்டுட்டேன். ஆனால் பசி இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்கப்போ சாப்பிட்டேன். என்ன ஆகும்னா எனக்கு ஈவினிங் ஒரு 7:30 கிட்டலாம் ஹஸ்பண்ட் பசங்கள்லாம் வந்து எதாவது சாப்பிடுவாங்க. அப்போ வந்து எனக்கு ரொம்ப சாப்பிட்ற மாதிரி ஒரு ஆசை வந்துடும். ஸோ அது வந்து நம்ம நிறைய சாப்பிட்ருவேன்றக்காண்டி நான் வந்து ஈவினிங் வந்து கொஞ்சம் நல்லா எனக்கு வந்து ஒரு பசி வந்து லைட்டாக வந்து அடங்குற மாதிரி இருக்க மாதிரி நான் வந்து எடுத்துக்குவேன். சப்போஸ் நான் வந்து ரொம்பவே ஹெவியாக தான் மத்தியானம் சாப்பிட்ருக்கேன், பசியே இல்லை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வெறும் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்குவேன். இல்லைனா வெறும் எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு ஒரு சூப் மாதிரி வந்து செஞ்சுக்குவேன். அந்தந்த டயத்துக்கு பொறுத்து தான். அது மாதிரி நாளே சில சமயம் என்ன பண்ணுவேன்னா நான் வந்து இந்த மாதிரி நம்ம சாப்பிடலாம். நாள் இப்போ நான் நிறையா ஹெவியாக சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து லைட்டாக இருக்க மாதிரி சாப்பிட்டுட்டு மதியானம் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து அதுக்கு தந்தப்பெலாம் வந்து பிரிச்சுக்குவேன். அது மாதிரி தான் நீங்களும் வந்து
உங்களோட உடம்புக்கு வந்து எந்த நேரத்தில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் ஆக மாட்டுது. அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா வந்து உங்கள் உடம்பை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி என்னென்ன சாப்பிட்றீங்கன்னு ஒரு நல்ல நோட்டு போட்டு நீங்கள் வந்து எழுதுங்க. அப்போ தான் இது சாப்பிட்டா உங்களுக்கு வந்து குறையுதா அப்படின்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக கவனிக்க முடியும். மெயினாக வந்து உங்களுக்கு வெயிட் பார்க்குறக்கு ஒரு வந்து இது வாங்கி வச்சுக்கோங்க, வெயிட் பார்க்குற மிஷின் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டையும் வந்து வெயிட் பார்க்குற மிஷின் மாதிரி இருந்துச்சுன்னா அது இன்னமும் நல்லது. ஏன்னா அது நமக்கு வந்து கரெக்டாக அளவு வந்து தெரிஞ்சுன்னா உங்களுக்கு இன்னும் பர்ஃபெக்டாக வந்து ரிசல்ட் கிடைக்கும். அது மாதிரி நான் சேர்த்துக்கிட்ட எண்ணெய் இப்போ ஏதாவது வதக்குறப்பெல்லாம் வந்து ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். அது மாதிரி கொஞ்சம் போல நெய் வந்து சேர்த்துக்கலாம். அதுவும் வந்து ரொம்பவே நல்லது. அப்போ தான் நம்ம ஸ்கின் வந்து ரொம்பவே ட்ரை ஆகாமவும் இருக்கும். அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அது மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸும் வந்து நான் ஃப்ரூட்ஸோட சில சமயம் வந்து சேர்த்துக்குவேன், மார்னிங் வந்து சேர்த்துக்குவேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த டயத்தில் வந்து உங்களுக்கு பசி இருக்க மாதிரி இருக்குன்னா நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கலாம், அப்புறம் கொய்யா சாப்பிட்டுக்கலாம், அப்புறம் வந்து என்னென்னா வெள்ளரிக்காய் சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரூட்ஸில் வந்து மெயினாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா நீங்கள் ஜாக் ஃப்ரூட் வந்து கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. சில பேர் உடம்புக்கு வந்து பனானா வந்து சாப்பிட்டா வெயிட் போடும். அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் சாப்பிடாதீங்க. அப்புறமேல பால் வந்து கண்டிப்பாக வந்து ஏன்னா பொறுத்தவரை பால் வந்து கொஞ்சம் வெயிட், ஏதாவது நீங்கள் பேக்கெட் மில்க் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பால் குடிக்காமல் நீங்கள் பட்டர் மில்க்கு இல்லைனா வேறு மாதிரி வகையில் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் கூட வந்து நீங்கள் வந்து நிறைய வந்து ஒரு கப் ஃபுல்லாக வந்து ஜூஸ் அடித்து குடிக்கிறது, இவ்வளோ பெரிய பவுலில் சாப்பிட்றது அந்த மாதிரியும் செய்யக்கூடாதுங்க. ஃப்ரூட்ஸ்னால் கூட ஒரு சின்ன பவுலில் தான் சாப்பிடணும். ஏன்னா அதுலேயே வந்து நிறைய நமக்கு குளுக்கோஸ் கிடைக்கும். அப்போ அதுவும் வந்து நிறைய சுகர் லெவல் கிடைக்கிறப்ப என்னன்னா நம்மளோட உடம்புல வந்து ஃபேட் வந்து கரையாது, அந்த கிடைக்கிற எனர்ஜியே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால இந்த ஃப்ரூட்ஸும் வந்து சில பேர் வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ண சொல்லிடுவாங்க. ஆனால் நமக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் போல் நம்ம வந்து ஒரு சின்ன பவுல் அளவு வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். அது மாதிரி இந்த டயட்டில் வந்து ஃபஸ்ட்டு 21 days வந்து நான் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணேன். என்னோட நான் சமைக்கிறது வந்து எனக்கு தனியாக தான் சமைச்சேன். ஆனால் பசங்களுக்கு மற்றவங்களாம் செய்கிறப்போ நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றுவோம்ல, ஸோ அதனால நம்மளோட டயட்டோட வந்து கலோரிஸ் இதெல்லாம் வந்து ஜாஸ்தி ஆகக்கூடாதுன்னு நான் தனியாக தான் வந்து சமைச்சேன். நான் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் வந்து அப்போ குக் பண்ணேன். மத்தியானம் வந்து தூங்கலை. அவுட் சைட் ஃபுட்டை வந்து கண்டிப்பாக அப்படியே வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். அப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து நிறையாவே எடுத்துக்கல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டேன். பால் வந்து அப்படியே வந்து பால் குடிக்கல. டேட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 டேட்ஸ் நம்ம சாப்பிட்லாம். அதுவும் நிறையா சாப்பிட்டா நமக்கு வெயிட் போடும். டெய்லி இன்டேக்கில் வந்து நான் ஒரு 1000 கலோரிஸ் இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 20-25 days வந்து அதிலே வந்து நல்ல எனக்கு வெயிட் லாஸ் வந்து தெரிஞ்சிச்சு. என்னோட ஹைட்டுக்கு வந்து எவ்வளோ வந்து நான் கலோரிஸ் எடுக்கணுன்ற வந்து நான் நெட்லேயே நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் உங்களோட வெயிட்டுக்கு உங்களோட ஹைட்டுக்கு எவ்வளோ இருக்கணும், ஆக்சுவலாக உங்களோட வெயிட்டுக்கு பார்க்கக்கூடாது, உங்கள் ஹைட்டுக்கு வந்து எது நார்மல் வெயிட்டுன்னு ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த நார்மல் வெயிட்டுக்கு எவ்வளோ கலோரிஸ் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பார்த்து அது தந்தாப்புல நீங்கள் உங்களோட பேலன்ஸ் டயட்டை நீங்கள் வச்சுக்கிட்டாலே சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாங்க. வெயிட் குறைக்கிறதுலாம் பெரிய விஷயமே இல்லை. நம்ம வந்து என்ன தான் பண்ணாலும் நமக்கு ஏன் வந்து வெயிட் சில பேருக்கு வந்து குறைய மாட்டேதுன்னா அவங்க கலோரிஸை வந்து அதிகப்படியாக வந்து எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம கலோரிஸ் ஜாஸ்தி எடுக்க என்ன ஆகும்னா நமக்கு உடம்புக்கு வந்து தேவையான அளவு கலோரி கிடைக்கும். அப்போ அது எப்படி வந்து ஃபேட்டை வந்து கரையவே செய்யாது. அதனால நீங்கள் வந்து ஃபேட்டை கம்மி பண்ணணும்னா, கரைய வைக்கணும்னா நீங்களோட கலோரி இன்டேக்கை வந்து கம்மி பண்ணால் தான் முடியும். ஏன்னா நம்ம பண்ணுற எக்ஸசைஸ்லாம் என்ன ஆகும்னா அது நம்ம மசிலை தான் ஸ்ட்ரென்த் பண்ணுமே தவிர நம்மளோட ஃபேட்டெல்லாம் வந்து கரையிற அளவுக்கு வந்து அதுக்கு அந்தளவு பேர்ன் பண்ணுற அளவுக்கு வேணும்னா நம்ம வந்து சிவியராக எக்ஸசைஸ் பண்ணணும். அதாவது பயங்கர ஸ்பீடில் வந்து ஓடணும், ஒரு 1 hour கிட்ட, இல்லைனா வந்து ஸ்விம்மிங் பண்ணணும். அந்த மாதிரிலாம் பண்ணால் நமக்கு வந்து அவருக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அது பண்ணாமல் நம்மளோட நார்மலான இருக்கிற எக்ஸசைஸ்லாம் வந்து ஒரு 10-15 நிமிஷம் பண்ணுற எக்ஸசைஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு நமக்கு ஃபேட்டை வந்து கம்மி பண்ண முடியாது. வாக்கிங்கும் அப்படி தான். அதனால தான் சில பேர் வந்து ரெகுலராக நான் வாக்கிங் போயிட்டே இருக்கேன் ஆனாலும் வெயிட் ஏன் குறைய மாட்டுதுன்ற ரீசன் வந்து இதுதான். அவங்க வந்து அந்த கலோரிஸும் வந்து ஜாஸ்தி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து ஃபேட்டும் வந்து கரையாமல் அப்படியே இருக்கிறனால தான் அது வெயிட் அப்படியே இருக்குது. இந்த மெத்தடில் நீங்கள் கலோரியை வந்து மெயினாக வந்து கரெக்டாக கம்மி பண்ணுற உங்களோட வெயிட்டுக்கு எவ்வளோ இருக்கணுமோ அது தந்தாப்புல நீங்கள் கலோரிஸ் இன்டேக் எடுக்க வச்சுக்கிட்டு அப்புறம் நான் சொன்ன மாதிரி சுகரை வந்து கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். ஃப்ரூட்ஸும் வந்து லிமிட்டாக சாப்பிடுங்க. பாலில் வந்து பால் குடிக்காமல் நீங்கள் வேறு பாலில் வந்து பட்டர் மில்க், மோர் அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ற மாதிரியும் வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக வந்து வெயிட் லாஸ் ஆகும். இது வந்து நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணுமா அப்படிலாம் இல்லை. நீங்கள் இடையில அப்பப்போ வந்து கொஞ்சம் சீட்டிங் வந்து பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஒரு 21 days நீங்கள் கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம உடம்பு வந்து அதுக்கே வந்து ஒரு பழகிரும். அதோட இதுக்குன்னு இல்லை, எல்லா விஷயத்துக்குமே அப்படி தான். ஸோ நீங்கள் வந்து அதை 21 days வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னா நீங்கள் நினச்சா கூட உங்களோட ஸ்நாக்ஸ்லையோ இல்லைனா அவுட் சைடில் வந்து அப்படி ஜங்க் ஃபுட் மாதிரி சாப்பிட்றதுலையும் பெருசாக வந்து இன்ட்ரெஸ்டே வராது. உங்களோட பாடி ஃபிட்னஸோ உங்களோட எதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு வந்து நல்லா இருக்க மாதிரி விஷயத்த உங்களுக்கு வந்து அது அவங்களுக்கே வந்து அது பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து வெயிட் நம்மளுக்கு திரும்ப வந்து ஏறிடுமா அந்த மாதிரி கவலை இல்லை. நீங்கள் இந்த கலோரி இன்டேக் கரெக்டாக நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் வந்து செம்மையாக ஜாஸ்தி வந்து அப்புறம் ஏறிடும். அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம். இப்போ நான் சொன்ன வந்து டயட்டில் வந்து ஒவ்வொன்றும் உங்களோட விருப்பம் பொறுத்து உங்களுக்கு வந்து எந்த ஃபுட்டு வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுன்ற மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம்.
இதில் வந்து நான் ஒரு நாளைக்கு வந்து இந்த மாதிரி சாப்பிடுவேன், இதே மாதிரியே சாப்பிட மாட்டேன். நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். அதுவும் வந்து நான் நல்லா வந்து டேஸ்ட்டாக நிறைய வெரைட்டிஸ் வந்து சூப்பராக செஞ்சுலாம் சாப்பிட்டேன். அதுவும் டயட்டில் இருக்க மாதிரி இருக்க வெரைட்டிஸும் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்க மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்க மாதிரியும் நிறையாவே இருக்குங்க. அந்த மாதிரிலாம் நான் செஞ்சு சாப்பிட்டேன். அதுவும் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இதில் ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா சொல்லியிருந்தால் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுனாலும் ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அது கவர் பண்ணுறதுக்கு வந்து பார்க்குறேன். இதாங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி சிம்பிளான ஒரு டயட்டே இருக்குது. இதை வந்து ரொம்பவே கிராஜுவலான உங்களுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் வந்து நீங்கள் ஹெல்த்தியான வெயிட் லாஸ்னால் இதுதான் மெயினாக இல்லை. நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, இது நான் சொல்ல நிறைய டாக்டர்ஸ் நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து கண்டுபிடிச்சதுலேயே வந்து ரொம்ப ஹெல்த்தியான வெயிட் லாஸ் பண்ணுறதுனா இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வெயிட் லாஸ் பண்ணுறது தான். இந்த ஃபாஸ்டிங் யார் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ், அப்புறமேல ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுறவங்க, அப்புறம் ஏதாவது மருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்களாம் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி தாங்க இந்த டயட் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.